Hello friends, welcome to Lightech Tamil. நம்ம ஃபோனில் இருக்க வால்யூம் பட்டனை நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் MIR ரெட்மி ஃபோன் யூஸராக இருந்தால் எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஆப்பை யூஸ் பண்ணாமல் இந்த வால்யூம் பட்டனை மற்ற ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் MI ஃபோன்ஸில் இருக்க வால்யூம் பட்டன் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரோல் வெப் பேஜஸ். MI ஃபோனில் இருக்க ப்ரௌசரில் நம்ம ஏதாச்சும் வெப் பேஜ் ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா அந்த பேஜை வால்யூம் பட்டன் யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்க்ரோல் பண்ண முடியும். பை டிஃபால்ட்டாக அந்த ஃபீச்சர் வந்து ஆஃபில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெப் பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு வால்யூம் பட்டனை கிளிக் பண்ணால் டிஃபால்ட்டாக சவுண்டு தான் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஃபீச்சரை எந்த இடத்துல போய் எனேபிள் பண்ணணும்னா ஃபோனில் பாட்டமில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ செட்டிங் போங்க. செட்டிங் போனதுக்கப்புறம் இதில் ஸ்க்ரோல் யூஸிங் வால்யூம் பட்டன்ஸ்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. அது ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த வெப்பேஜ் போய்ட்டு நம்மளால் வால்யூம் பட்டனை கிளிக் பண்ணோன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பேஜ் கீழேயும் மேலேயும் போக முடியும். அடுத்தது ஓப்பன் கேமரா. நம்ம ஃபோன் லாக்கில் இருக்கக்குள்ளேயே நம்ம ஃபோனில் இருக்க கேமராவை வால்யூம் பட்டனை யூஸ் பண்ணி டைரெக்டாக ஓப்பன் பண்ண முடியும். அதுவும் டிஃபால்ட்டாக ஆஃபில் தான் இருக்கும். அதை எனேபிள் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோனில் இருக்க செட்டிங் போங்க. செட்டிங்கில் லாக் ஸ்க்ரீன் அண்டு பாஸ்வேர்டுன்னு இருக்கும், அது உள்ளே போய்க்கோங்க. அதில் வந்து லான்ச் கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் லாக்கில் இருக்கக்குள்ள உங்கள் வால்யூம் பட்டனை 2 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கேமரா ஆப் ஓப்பன் ஆகிடும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் ஃபாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுக்க முடியும். அடுத்தது டேக் ஃபோட்டோஸ். உங்கள் ஃபோனில் இருக்க வால்யூம் பட்டனை யூஸ் பண்ணி லாக் ஸ்க்ரீன்லேருந்து டேரெக்டாக கேமரா ஓப்பன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸும் எடுக்க முடியும். இந்த ஆப்ஷனும் பை டிஃபால்ட்டாக ஆஃபில் தான் இருக்கும். அதை எனேபிள் பண்ணுறதுக்கு ஃபோனில் இருக்க கேமரா ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபோனில் இருக்க கேமரா செட்டிங் போங்க. அதில் வால்யூம் பட்டன் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷட்டர்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபோனில் இருக்க கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா வால்யூம் பட்டனை யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியும். இந்த ட்ரிக்கையும் லாக் ஸ்க்ரீன்லேருந்து டேரெக்டாக கேமரா ஓப்பன் பண்ண ட்ரிக்கையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணோன்னா ஃபோட்டோஸை நம்மளால் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே எடுக்க முடியும். அடுத்தது வேக் லாக் ஸ்க்ரீன். உங்கள் ஃபோனில் இருக்க பவர் பட்டன் ஏதோ ஒரு ரீசனால் ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்கள் ஃபோனை வேக் பண்ணுறதுக்கு நீங்கள் வால்யூம் பட்டனை யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்ஷனும் பை டிஃபால்ட்டாக ஆஃபில் தான் இருக்கும். இதை எனேபிள் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோனில் இருக்க செட்டிங் போய்க்கோங்க. அதில் லாக் ஸ்க்ரீன் அண்டு பாஸ்வேர்டு உள்ள போய்க்கோங்க. அதில் வேக் வித் வால்யூம் பட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் லாக்கில் இருக்கக்குள்ள பவர் பட்டன் மட்டும் இல்லாமல் வால்யூம் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோனை வேக் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கடைசி ட்ரிக் மியூட் இன்கமிங் கால்ஸ். நமக்கு வர கால்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் ஃபோனில் இருக்க வால்யூம் பட்டனை யூஸ் பண்ணி மியூட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக என்னோடய செல்லுக்கு நான் கால் பண்ணி காட்டுறேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ ஃபோன் வந்தப்போ நான் வால்யூம் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஃபோன் மியூட் ஆகிடுச்சு. இந்த ஆப்ஷனை நீங்கள் எங்கேயே போய் எனேபிள் பண்ண தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே எனேபிளாக தான் இருக்கும். நீங்கள் மீட்டிங்கில் இருக்கும்போது அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கில் இருக்கக்குள்ளே கால் வந்தால் இந்த ஃபீச்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது தான் MIUIயில் இருக்க வால்யூம் பட்டன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நான் ஏதாவது வால்யூம் பட்டன் ட்ரிக்ஸ் மிஸ் பண்ணியிருந்தால் அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா பக்கத்தில் தெரியுற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.